ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த வித ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பிஸ்கெட் அண்ட் ப்ரெட்டை வச்சு எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், பவுடர் மாதிரி. பாருங்கள், இது போல் கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் கெட்டிமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்கேஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 6 ப்ரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். இது சாண்ட்விச் ப்ரெட்டு. நார்மல் ப்ரெட்டை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் நார்மல் ப்ரெட்லேயும் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக பிஸ்கெட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் பீஸ் வச்சுடுங்க. மறுபடியும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் பீஸு. இதே போல் 6 பீசஸையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இதுக்கு மேலே எல்லாமே நம்ம அந்த பிஸ்கெட் பேஸ்ட்டையே அப்ளை பண்ணிடலாம். ஸோ திக்காக இருந்தால் தான் இது போல் ஒட்டும். இன்கேஸ் தண்ணியாக இருந்ததுன்னா இது வழிஞ்சி வந்துடும். ஸோ நல்லா திக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பிஸ்கெட் பேஸ்ட்டை. இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜெர்ம்ஸ் மிட்டாயை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைம் பார்க்குறதுக்கு கலராக அழகாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸில் சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.